ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஆர்பில இருந்து, அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது. இருந்தாலும் சில கேண்டிடேட்ஸோடைய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது 31/5/2025 இந்த டேட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி தரப்புல இருந்து, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால நடத்தப்பட்ட அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது 13/5/2025 அந்த டேட்லயும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு 2 டேட் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. 1:125 அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி நேரடியாக வர சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியாதனால மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 22/5/2025 இந்த டேட்ல வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கறது வந்து மறுபடியும் நடத்தினாங்க. இது எல்லாமே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து 31/5/2025 இந்த டேட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்களுக்கு அவர்கள் சார்ந்த பயன்பாட்டு துறை மூலம் பணி நியமன ஆணைகள் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பட்டியலில் உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இந்த டேப்ல உங்களுக்கு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொவிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட், அதாவது ஒரு தற்காலிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி நம்ம வந்து ஷூரிட்டி வந்து கொடுக்க முடியாது. அதாவது இந்த இடத்துல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம், ஜெண்டர், நீங்க மேலா ஃபீமேலா, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன் என்னவோ அதை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடிவா இருக்கக்கூடியவங்க எஸ் இருக்கும், இல்லைன்னா நோன் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட் விடோ எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய டெட் பேப்பரோட இயர்ஸ் அப்படிங்கிறது 2023 2017 சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. வெயிட்டேஜ் மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அவுட் ஆஃப் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறதுல வந்து 130க்கு வந்து இவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல டோட்டல் மார்க்ஸ், ரிட்டன் எக்ஸாம்ல மார்க் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனல் டேன் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட்ல இருக்கும். சரிங்களா? இந்த பட்டியல உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஜெனரேட் கொடுப்பாங்க. சரிங்களா? இதை தாண்டி இருந்தாலும் ஒரு சில கேண்டிடேட்ஸோட இன்எலிஜிபிள் லிஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹேர் டு வியூ லிஸ்ட் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ரீமார்க் அப்படிங்கிறதுல கேண்டிடேட் நாட் அப்டேட் மினிமம் குவாலிஃபைடு, அதாவது அவங்க டேட்டா இது டிடிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா எலிஜிபிள் ஆகல, அதனாலதான் வந்து அவங்கள நாங்க வந்து இன்எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இதன் மூலியமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த அப்டேட் வந்து கண்டிப்பா டிஆர்பி தரப்புல இருந்து கொடுப்பாங்க. இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.